மேலும் ஊக்குவித்தார். சங்கீத கச்சேரிகளிடையே தனது பள்ளி படிப்பை முடித்த அவர் வணிகவியலில் தனது இளங்கலை பட்டத்தை SIET கல்லூரியில் பெற்றார். இவரது இசை பயணம் தனது 16வது வயதில் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 1987ஆம் ஆண்டில் செம்மொழி இசை இளைஞர் சங்கத்திற்காக பாடியதே அவரது முதல் மேடை கச்சேரி ஆகும். 1 மணி நேரம் நடைபெற்ற இக்கச்சேரி பிரபலமான கர்நாடக சங்கீத இசை வல்லுநர்களான TK பட்டம்மாள், TK ஜெயராமன், விஜய் சிவா, RK சிவகுமார், KV நாராயணசாமி போன்றோர் முன்னிலையில் நடந்தது. இவர் 100க்கும் மேற்பட்ட இசை ஆல்பங்களை வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் உள்ள அனைத்து முக்கிய சபாக்களிலும் பாடிய அவர் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, பிரான்ஸ், சிங்கப்பூர், மலேசியா என உலகம் முழுவதும் பல நாடுகளில் கச்சேரிகள் நிகழ்த்தியுள்ளார். கர்நாடக சங்கீத வல்லுநராக மட்டுமில்லாமல் பக்தி பாடல்கள், தேசபக்தி பாடல்கள், சினிமா பாடல்கள் என நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார். இவரது பிள்ளைகள் தனுஜா ஸ்ரீ மற்றும் தேஜா ஸ்ரீ என்ற 2 மகள்கள் உள்ளனர். இவரின் கணவர் மகாதேவன் டிசம்பர் 21ஆம் தேதி 2012ஆம் ஆண்டில் அடையார் ஆற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார்.